ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி ஆட்டோகேட் டுட்டோரியலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லேயர்ஸ் கமாண்டை எப்படி யூஸ் பண்ணணும், அது எப்படி ஒர்க் பண்ணணும், எப்படி மாடிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? இங்கே லேயர்ஸ் அப்படின்னு இங்கே இருக்குது. இந்த இடத்துல போனீங்கன்னா மவுஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல லேயர்ஸ் கமாண்ட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடத்துல மவுஸ் வச்சிங்கன்னா லேயர்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல இல்லை சார், நம்ம எடுக்கணும், டிஸ்பிளேல எடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணுங்கள். மவுஸை வச்சு கர்சரை வச்சுக்கிட்டு மேலே ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோகேட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே லேயர்ஸ் அப்படின்னு இருக்கும். லேயர்ஸ் டிக்கில் இருக்குது, அதனால் லேயர்ஸ் வந்துடும். இது டிக் ஆனில் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா லேயர்ஸ் நம்ம கொண்டு வந்து வச்சுக்கலாம். இல்லை சார், எனக்கு இதில் இல்லை, இது மாதிரி வரல தெரியல அப்படின்னா என்ன எதில் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபார்மட் அப்படின்ல போய் லேயர் அப்படின்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபார்மட்டில் போயிட்டு ஃபார்மட்டில் லேயர் அது கொடுத்தீங்கன்னா வந்துடும். இது பாக்ஸ் வந்துடும். சரிங்களா? நான் இங்கேயே லேயர்ஸில் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லேயர் ப்ராப்பர்ட்டிஸ் மேனேஜர் அப்படின்னு கொடுக்க போகிறேன். கொடுத்தீங்கன்னா லேயர் ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே வந்துடும். சரிங்களா? இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி டிஃபால்ட்டாக லேயர்ஸ் ஒன்று இருக்குது, அதை டெலீட் பண்ணிடுங்க. டிஃபால்ட்டாக ஒரு இது இருக்குது. இப்போ நம்ம புதுசாக லேயர்ஸ் கொண்டு வர போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐக்கான் இருக்குது, நியூ லேயர் அப்படின்னு இருக்கும். நியூ லேயர் கொடுங்க. இதோட லேயர் நேம் என்னன்னு அப்படின்னு கேட்கும். நான் சாம்பிளுக்கு ரெக்டாங்கிள் அப்படின்னு கொடுக்குறேன். ரெக்டாங்கிள் கொடுத்துட்டு வெளியே கிளிக் பண்ணி ரெக்டாங்கிள் நேம் வந்துடும். இந்த இடத்துல ஆனில் வச்சுக்கோங்க. ஃப்ரீஸ் பண்ணலாம், ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணுறது லேயர் ஆன் பண்ணுறது, இதை ஃப்ரீஸ் பண்ணுறது, இதை லாக் பண்ணுறது. சரிங்களா? ஃப்ரீஸ் பண்ணுறதுலாம் ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம், லாக் பண்ணுறது பண்ணிக்கலாம். அடுத்து கலர் நம்ம என்ன கலர் கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு லேயருக்கு ரெக்டாங்கிளுக்கு ரெட் கொடுக்குறேன். ஓகே. சரிங்களா? அடுத்து லைன் டைப் நம்ம என்ன எதுனாலும் மாற்றிக்கலாம். என்ன டாட்டர் லைன் வேணுமா, ஹிடன் லைன் வேணுமா, அது மாற்றிக்கலாம். அடுத்து லைன் வெயிட்டில் என்ன எவ்வளோ லைனோட திக்னஸ் எவ்வளோ இருக்கோ அதுவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போது நம்ம இந்த லேயர் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கோம். சரிங்களா? ரெக்டாங்கிள் கொடுத்துருக்கலாம். அடுத்து மறுபடியும் நியூ லேயர் கொடுக்குறேன். சர்க்கிள் கொடுக்குறேன். சர்க்கிளுக்கு கலர் மட்டும் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா க்ரீன் கலர் கொடுக்குறேன். அடுத்து மறுபடியும் நியூ லேயர் கொடுக்குறேன். ஆர்க்கு கொடுக்குறேன். ஆர்க்கில் கலர் நான் ஒரு கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே கொடு. சரிங்களா? 3 லேயருக்கு ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணுறீங்க, இது எந்த லேயர் நம்ம இப்போ பண்ண போகிறோமோ அதை செலக்ட் பண்ணி செட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா செட் ஆகிடும். இப்போ சர்க்கிளில் செட் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே சர்க்கிளில் செட் ஆகிருக்குங்களா? சர்க்கிள் கொடுக்குறேன். சர்க்கிளில் சர்க்கிள் கமாண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு சர்க்கிள் கொடுத்தேன் அப்படின்னா நம்ம என்ன கலர் கொடுத்தோமோ அந்த சர்க்கிள் கலரில் வந்துடும். சரிங்களா? சர்க்கிள் கொடுத்துருக்கேன். சர்க்கிள் கொடுத்தேன் அப்படின்னா சர்க்கிள். இந்த இடத்துல நம்ம ரெக்டாங்கிள் கொடுத்தா ரெக்டாங்கிள் வருமா அப்படின்னா வரும். ஆனால் நம்ம எதில் என்ன கலர் கொடுத்துருக்கோமோ அதுதான் வரும், க்ரீன் கலர் தான் வரும். சரிங்களா? இப்போ நம்ம ரெக்டாங்கிள் கொடுக்கணும் அப்படின்னா ரெக்டாங்கிளை கிளிக் பண்ணுங்கள். இங்கே மறுபடியும் ரெக்டாங்கிள் கமாண்ட் கொடுங்க, ரெக்டாங்கிள் வந்துடும். ஓகேங்களா? இப்போ ஆர்க்கு கொடுக்குறேன். ஆர்க்கில் போயிட்டு ஆர்க் செலக்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட். ஓகேங்களா? இப்போ இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு நான் சொன்னேன். இது என்ன, டேர்ன் ஆன் லேயர், ஃப்ரீஸு, இது லாக்கு. சரிங்களா? இப்போது இது செலக்ட் பண்ணிவிட்டு எந்த லேயர் கொடுக்குறோமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பல்பு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, இந்த இடத்துல ஆஃப் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஆஃப் ஆயிரும், இருக்காது. சரிங்களா? விசிபிளாக இருக்காது, ஹிடன் ஆயிரும். இப்போ மறுபடியும் இந்த லேயர் ஆன் பண்ணோம் அப்படின்னா ஆன் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணி காமிக்கிறோம். ரெக்டாங்கிளாக ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிவிட்டு மவுஸ் வெளியில் கிளிக் பண்ணிங்கன்னா ஆன் ஆயிரும். இப்போ மறுபடியும் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். இப்போது சர்க்கிளில் இது ஃப்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதுவும் ஃப்ரீஸ் ஆயிரும், அது எதுவும் யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? இப்போ ஃப்ரீஸை எடுத்து விட்டேன். இப்போ லாக், சர்க்கிளில் லாக் பண்ணிட்டேன் அப்படின்னா லாக் ஆகும். இந்த இடத்துல நம்ம செலக்ட் பண்ணால் எதுவுமே செலக்ட் பண்ணி, இப்போ பாருங்கள் ரெக்டாங்கில் செலக்ட் பண்ணுறேன், ஆப்ஜெக்ட் செலக்ட் ஆகுது, இந்த கார்னர் பாயிண்ட்டு சென்டர் பாயிண்ட்லாம் ஆகுது. ஆனால் இப்போ சர்க்கிளில் நான் என்ன பண்ணிட்டேன், லாக் பண்ணிட்டேன். அதனால் அதை எதுவுமே பண்ண முடியாது, மூவ் பண்ணவோ காப்பி பண்ணவோ எதுவுமே முடியாது. சரிங்களா? லாக் பண்ணியாச்சு.
ஆனால் இதை மூவ் பண்ணுறது காப்பி பண்ணுறது எதனால பண்ணிக்கலாம். இப்போ அது லாக்கை எடுத்து விடு. தட்ஸ் ஆல். இப்போ லேயர்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், புது லேயர் எப்படி செட் பண்ணணும், லேயரை ஃப்ரீஸ் பண்ணுறது எப்படி, ஆன் பண்ணுறது எப்படி, லாக் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தடுத்த கமெண்ட் என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ கைஸ்.